எல்லோருக்கும் வணக்கம். கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா அப்படின்னு ஏதாவது வாயில் ஸ்வீட்டு போட்டால் கூட பரவாயில்ல. ஆனால் ஏற்கனவே ஒரு கெட்ட தகவல் அமெரிக்காவிலேருந்து நம்மளுக்கு வந்திருக்கு. இன்னொரு தகவலுமே நம்மளுக்கு கும்பா பாடக்கூடிய தகவலாக வந்திருக்கு. ஆனால் நம்மளுடைய மார்க்கெட் என்பது ஆல்மோஸ்ட் 200 பாயிண்ட்டுக்கு பக்கம் கீழே இருந்து அவ்வளவும் ரெக்கவரி என்பது ஆகி இப்போ ஒரு 8 பாயிண்ட் ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. என்ன 2 பிரச்சனைகள் இந்தியாவை அசைத்து பார்க்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்ம இந்தியா மேல அமெரிக்கா போடுகின்ற 25% டேரிஃப் மட்டும் இல்லாமல் ரஷ்யா கிட்ட நம்ம பொருட்கள் வாங்குறதுனால அதுக்குண்டான பெனால்ட்டி போடுவோன்னு அதை கிரே ஏரியாவில் வச்சிருக்காங்க. அது இன்னும் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு சொல்ல. ஆனால் நம்ம இந்தியா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு எங்களுடைய தேசத்தினுடைய நலன்தான் ரொம்ப முக்கியம், ஸோ எதாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு முதற்கட்ட தகவல். அப்போ நீ எதாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அர்த்தம். இன்னொரு புது பிரச்சனை என்பது என்ன நம்ம ட்ரம்ப் அவர்கள் கொண்டு வந்திருக்காருன்னா, நாங்கள் பாகிஸ்தான் நாட்டோட அதனிடம் இருக்கக்கூடிய பல இடங்கள்ல ஆயில் சம்பந்தப்பட்ட கண்டுபிடிப்புகளை பார்க்க போகிறோம். யாருக்கு தெரியும், ஒரு காலத்தில் நாங்கள் பயங்கரமாக ஆயில் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்தியா பாகிஸ்தான் கிட்ட கூட ஆயில் வாங்கித்தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி இன்னொரு பிரச்சனை. அதாவது இவர் பாகிஸ்தானோட ரொம்ப க்ளோஸாக போகிற மாதிரி இந்தியாவுக்கு ப்ரெஷர் வருது. ஆனால் இந்த இடத்துல ஒன்று யோசிச்சு பாருங்க, அட போயா நீ போடுற ப்ரெஷர்லாம் எனக்கு தம்மா துண்டு அப்படின்ற மாதிரி அமெரிக்காவிலேயே தன்னுடைய வேலையே பறிபோகக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய யூஎஸ் ஃபெட்லேயும் கூட அந்த சேர்மன் கூட சமீபத்தினுடைய நேற்று தான் அவங்களுடைய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. நாங்கள் யூஎஸ் ஃபெட்டினுடைய ரேட்டை எந்த விதத்துலையும் இந்த தடவை இந்த மீட்டிங்கில் நாங்கள் சேஞ்ச் பண்ணல, இனி அடுத்து வரக்கூடிய மீட்டிங்கில் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி மிக போல்டாக அட வாப்பா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு என்பது யூஎஸ் ஃபெட் சேர்மன் எடுத்திருக்கார். அதனால இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை அசைக்கும்படியாக இந்த மாதிரி தகவல்கள் வருது. வேற வழி இல்லை, சந்திச்சு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை தான் இப்போதைக்கு. ஆனாலும் பாருங்க நண்பர்களே, 2 பக்கம் நல்ல நியூஸும் வருது, கெட்ட நியூஸும் வருது. கெட்ட நியூஸை பார்த்து நம்மளுடைய உடம்பு அப்படியே கொதிக்குது. ஆனால் ஒரு நல்ல நியூஸ் என்பது நம்மளை பெருசாக பாதிக்கலன்னு வச்சுங்களேன். ஒரு மிகப்பெரிய நல்ல நியூஸ் என்னென்னா, அமெரிக்காவை எதிர்த்து கூகுள் அப்படின்ற ஒரு நிறுவனமும் சரி, அதே மாதிரி நம்மளுடைய ஐஃபோன் அந்த நிறுவனமும் எடுத்துக்கலைனாலும் சரி, ஸோ அந்த ஆப்பிள் நிறுவனமும் தொடர்ந்து நம்ம இந்தியா கிட்ட இருந்து ப்ரொடக்ஷன் பண்ணி அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி தான் பண்ணிட்டு இருக்கு. கூகுள் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா $6 பில்லியன் மிகப்பெரிய பணம். இதை நம்ம இந்தியாவில் அதுலேயும் ஆந்திர பிரதேசில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க இந்தியன் டேட்டா சென்டருக்கு அப்படின்ற தகவல் வருது. ஸோ எது எப்படியோ இப்படி பாசிட்டிவ் சைடு நியூஸ் இருக்குது, நெகட்டிவ் சைடு நியூஸ் இருக்குது. கடைசியில் என்ன ஆயிருக்கு இப்போது இன்றைய நிலைமையில் இந்த செகண்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 200 பாயிண்ட் கீழே விழுந்து ரெக்கவரி என்பது தான் தற்போது மார்க்கெட்டில் நடந்திருக்கு. நல்ல வேலை இன்னைக்கு உப்புமாவை கிண்டி போட்டுருவாங்களோ வீட்டம்மா அப்படின்னு பயந்து கொண்டு இருந்த நேரத்தில் ஒரு தக்காளி சாப்பாடு, ஒரு தயிர் சாப்பாடு அப்படின்ற மாதிரி கிண்டி போட்ட மாதிரி இன்னைக்கு மார்க்கெட் கொஞ்சம் ரெக்கவரி ஆனது. இப்போதைக்கு மைண்டு கொஞ்சம் கூலாக இருக்குது. அதுலேயும் பாருங்க, சில வீட்லாம் உப்புமா கிண்டி போட்டா கூட பரவாயில்ல, வெறும் தண்ணியை வச்சிடுறாங்க. 1 டம்ளர் தண்ணி, மத்தியானத்துக்குன்னா 2 டம்ளர் தண்ணி, அந்த மாதிரி ரொம்ப டீசெண்டாக போயிடுறாங்க. இது நமக்கு தேவையா அப்படின்ற மாதிரி ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்களையெல்லாம் கடந்த ஒரு வாரமாக மார்க்கெட் ஃபீல் பண்ண வச்சுட்டு இருக்கு. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நல்லா பெருசாக லாபம் கொடுத்து ஆனந்தத்தில் வச்சுருந்தது. பட் இப்போ இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அப்படின்ற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் ரியாக்ஷன் ஆகிட்டு இருக்கு. ஒரு நண்பர் சொல்கிறாரு, என்னுடைய போர்ட்ஃபோலியோ 13 லட்சம் ரூபாய்ங்க, போன ஒரு வாரத்தில் நடந்த நிகழ்வுகள்னால 1000 பாயிண்ட் நிஃப்டி இறங்கினதுனால கிட்டத்தட்ட ஒரு 10%, ஆமாங்க சமீபத்தில் ஒரு 1000 பாயிண்ட்னா 10% காணுன்னு ஜென்ரலாக ஒரு மனசில் நினச்சிக்க வேண்டியதான். ஆக மொத்தம் எனக்கு 10% இந்த நிஃப்டி ஒரு 800 பாயிண்ட் இறங்கினதில் காணாமல் போச்சிங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாப்புல. நீங்கள் மட்டுமாங்க, எந்த அக்கௌண்ட் எடுத்து பார்த்தாலும் மார்க்கெட் இறங்குச்சுன்னா அப்புறம் எது நம்மளை யார் காப்பாற்றி விட முடியாதா? ஹெட்ஜிங் கீது அல்லது வேறு ஏதாவது பண்ணி வச்சுருந்தா தான் காப்பாற்றும், இல்லைன்னா எப்படி ஒரு மார்க்கெட் நம்மளை காப்பாற்றும் இறங்கிக்கிட்டு இருக்கிற சமயத்தில். அதனால் பல போர்ட்ஃபோலியோவில் என்ன நடந்திருக்குன்னா பெரிய ஓட்டை தான் விழுந்திருக்கும். நண்பர்களே, இன்னொரு நண்பர்களுடைய சோகத்தை கேளுங்க. நம்மளில் நிறையா பேர் ரெக்கவரி ஆயிடுச்சேன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு அப்புறம் மறுபடியும் கீழே விழுதுன்னு துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னொரு நண்பர்களுடைய கமெண்ட்டை பாருங்கள், என்ன கன்றாவியாக இருக்குது, நான் எடுத்த ஷேர்ஸ் எதை பார்த்தாலுமே இப்படி கையெடுத்து என்னை பார்த்து கும்பிட்ட மாதிரியே இருக்குது, ரொம்பவுமே உச்சத்தில் எடுத்திருக்கேன் போல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன்.
ஏன்னா ஒரு வருஷம் ஆயிடுச்சு. இப்போ போய் எடுத்து பார்த்தா கூட இன்னுமே எனக்கு நான் வாங்கின விலையிலிருந்து 25% கீழே தள்ளி இருக்கான். ஆல்மோஸ்ட் 25% கிட்ட லாஸ் ஆகி இன்னும் லாக் ஆகி தான் உட்காந்துருக்கேன் அப்படின்றார். இப்போ கூட எனக்கு ஒரு துணிக்கடை வியாபாரியினுடைய ஞாபகம் வந்து போகுது. அட ஒரு நாளைக்கு ஒரு 10-20 துணி தான் விற்கிது அப்படின்னாலும் ஒரு செல்ஃபு பூரா பல்வேறு ஸ்டைல்களை அடுக்கி வச்சிருப்பார். 2 லட்ச ரூபா டு 5 லட்ச ரூபாய்க்கு அடுக்கி வச்சு 2 துணியை விற்றுக்கிட்டு இருப்பார். அவருக்காவது 2 லட்ச ரூபா பொருள் அப்படின்றது வாங்கி வச்சா டெய்லி ஒரு 1000க்கோ 2000க்கோ மூவ் ஆகிட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இப்படி ஒரு வருஷமாக எடுத்து வச்சு இன்னுமே 25% லாஸில் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்றது உண்மையிலேயே மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் மேபி இவர் இன்னும் கொஞ்சம் எஃபிஷியண்ட்டாக பண்ணியிருந்திருக்கலான்னு தான் எனக்கு தோணுது. நம்ம வந்து அதாவது கார்ப்பரேட் கம்பெனிலாம் வந்து சில கார்ப்பரேட் கம்பெனியில் ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிவிடுவாங்க, நீங்கள் வந்து இந்த மாதிரி கரெக்டாக செய்யலை அப்படின்றது ஒரு விதம். இன்னொரு தடவை வந்து நீங்கள் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்றது சொல்கிறது விதம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நிறைய பேர்த்தினுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கீழே இறங்கி அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ ரெக்கவரி ஆகி சிலதெல்லாம் ப்ராஃபிட்டுக்கே வந்தது. அப்போ அதுக்கு மெயின் முக்கியமான காரணம் அவங்க நிறைய பேர் வந்து உச்சாணி கொம்பில் எடுத்திருந்தாலும் கீழே சிலதெல்லாம் ஏவரேஜ் பண்ணியிருந்தாங்க. அது ஒரு காரணமாக சொல்லியிருந்தாங்க. எடுத்த கம்பெனியே ரொம்ப நல்ல அருமையான கம்பெனி, டிவிடெண்ட் மட்டும் லாபம் செய்யக்கூடிய கம்பெனியாக இருந்து அவனே திரும்பி மேல் நோக்கி வந்த கம்பெனிகள் இருக்குது. ஸோ மேபி ஒரு முறை நீங்கள் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, அடுத்த முறையில் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மேபி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ நீங்கள் லக் இல்லையெல்லாம் நீங்கள் தயவுசெய்து ஃபீல் பண்ணாதீங்க. எல்லாத்துக்குமே லக் இருக்குது, இல்லைன்னா நம்ம இந்த உலகத்தில் பிறந்திருக்கவே மாட்டோம். நண்பர்களே, ஒரு மிக முக்கியமான தகவல், அதாவது இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் சில பங்குகளாக திடீர்னு பெரிய கேண்டில் போட்டு ஒரு ஃபோக்கஸ் அப்படின்னு வந்தது. அது இந்த மாதத்தினுடைய கடைசியில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பங்குகள் இந்த கெய்ன்ஸ் டெக்னாலஜி அப்படின்றதெல்லாம் வந்து இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் மிகப்பெரிய ஒரு கேண்டில் போட்டு அதை ஏற முடியாமல் தொடர்ந்து கீழே இறங்கி 200 டேஸ் மூவிங் ஆவரேஜில் ரொம்ப ஷார்ப்பாக இதுக்கு முன்னாடி எங்கே ஒரு சப்போர்ட் எடுத்தானோ அதே சப்போர்ட்டில் எடுத்து இன்றைக்கி மறுபடியும் அந்த கேண்டிலினுடைய ஹைக்கு ஒரே நாளில் திரும்பி வந்திருக்கு. ஒரு மாதமாக பழி எடுத்து கடைசியில் இந்த மாதத்தினுடைய முடிவில் திரும்பி மறுபடியும் ஒரே நாளில் திரும்பி அந்த பழைய ஹை என்பது வந்திருக்கு. கடைசியில் பார்த்தா இந்த 3 நாட்களில் இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ்லேருந்து 16% என்பது ஏறி வந்திருக்கு. உங்களை எல்லாம் என்னையா கணக்கில் சேர்த்துறது, ஏன் இப்படி முதல்ல ஒரு வால்டிலிட்டி பண்ணீங்க, அதுக்கு இங்கிருந்தே 16% ஏறி இருந்தால் பல பேர் சந்தோஷமாக விட்டுருப்பாங்க. ஆனால் இவன் தொடர்ந்து கீழே இறங்கி ஒரு பிக் கேண்டில் அப்படின்றது இந்த மாதத்தில் போட்டுட்டு தொடர்ந்து கீழே இறங்கி எக்ஸ்பைரி டே அன்னைக்கு இப்படி ஏறி இருக்கான் அப்படின்னா இவன் எவ்வளோ பெரிய வேலையை பண்ணியிருக்கான் அப்படின்னாக்கா பெரிய வேலை. இவன் மட்டும் இல்லை, டிக்சன் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு பங்கு அது இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் மிகப்பெரிய ஒரு வால்டிலிட்டி காமிச்சிட்டு நல்ல விளைஞ்ச முத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குரூப்லேயே அவன் ஒருத்தனுக்கு தான் கல்யாணம் ஆச்சு அப்படின்ற மாதிரி இந்த குரூப்லேயே மிகப்பெரிய ஒரு வால்டிலிட்டி அப்படின்றது இந்த மாதம் ஸ்டார்டிங்கில் போட்டதுக்கப்புறம் தொடர்ந்து ஒரு ரேலி அப்படின்னாக்க இந்த டிக்சன் டெக்னாலஜி ஓரளவுக்கு ஏறி வந்திருக்கு. அதே மாதிரி இந்த கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் என்பதுமே இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் பெரிய கேண்டில் போட்டது, அதுவும் ஒரு வாலட்டிலிட்டியாக இருந்துள்ளது. டாபர் இந்தியா அவனும் வந்து பரவாயில்ல, இந்த மாதத்தினுடைய ஸ்டார்டிங்கில் ஒரு மிகப்பெரிய ஒரு வாலட்டிலிட்டி அப்படின்னு போட்டது, அதுவும் கொஞ்சம் அப்படியே பாசிட்டிவ் மொமெண்டமில் ட்ரேட் ஆயிருக்கு. இந்த ட்ரெண்ட் ஒன்று தான் கும்பா பாடி விட்டாங்க. இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கேண்டில் அப்படின்றது போட்டிருந்தாங்க. அந்த கேண்டில் போட்டதுக்கப்புறம் அந்த பங்கு என்பது இந்த ஒரு மாதத்தில் 30 நாள் கழித்து எடுத்து பார்க்கும் பொழுது ஆல்மோஸ்ட் 5400 இருந்தவன் 5000 ஒரு 10% வீழ்ச்சி அடைஞ்சு தான் இந்த மாதத்தை க்ளோஸ் பண்ணுது. பிஎன்பி அப்படின்ற பங்குமே வந்து இந்த மாதத்தினுடைய தொடக்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கேண்டில் அப்படின்றது போட்டிருந்தது தான். பட் அது ஒன்றும் பெருசாக சாதிக்கலை. இப்போ அந்த கேண்டில் எங்கே போட்டுச்சோ அங்கேயே தான் இருக்குது. இப்படியே எடுத்து பார்க்கலாம் நண்பர்களே. நிஃப்டி 500 லோனில் இருக்குது, ஆனால் அதில் ஏகப்பட்ட லிஸ்ட் இருக்குது. இந்த சிட்டி யூனியன் பேங்க் அப்படின்றது ஒன்று இருக்குது, இந்த ரேமண்ட் இருக்குது, ஏபிஎல் லிமிடெட் இருக்குது. அடுத்த மாதம் இதெல்லாம் ரொம்ப வால்டிலிட்டியான பங்குகள்னு நிறைய பேர் திங்கட்கிழமை அன்னைக்கு, அடுத்த வார திங்கள், அதுக்கு அடுத்த வாரம் 2 வாரத்தினுடைய திங்கட்கிழமை அன்னைக்கு என்ன எடுத்து இருக்குது, என்ன மூவ்மெண்ட் ஆயிருக்குன்னு நிறைய பேர் நோட் பண்ணி வச்சுக்குவாங்க. அப்புறம் அது ஒரு மாதத்தில் எப்படி ட்ரேட் ஆகிருக்கு அப்படின்னு பல ஸ்விங் ட்ரேடர்கள்லாம் இந்த மாதிரி நிறைய வாட்ச் பண்ணி வைப்பாங்க. அடுத்த மாதத்துக்கு உண்டான வாட்ச் லிஸ்ட்டில் என்ன பங்குகள் வருது, எதெல்லாம் அந்த ரெக்கார்ட் பண்ணியிருக்கு பிக் கேண்டில் அப்படின்றது அடுத்த வாரமெல்லாம் ஓப்பன் ஆனதான் தெரிய வரும்.
நண்பர்களே, சமீபத்தில் VBL அப்படின்ற ஷேர் மேல் நோக்கி ஏறி வந்தது. இந்த டாடா கன்சியூமர் அப்படின்ற ஒரு பங்கு இருக்குது. அவங்க என்ன செக்டரில் இருக்காங்க, என்ன ப்ராடக்ட்ஸை செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த மாதிரி டீ மற்றும் காஃபி, லிக்விட் பிவரேஜஸ், ஃபுட்ஸு, ஹெர்பல் சப்ளிமெண்ட்ஸு அப்படின்ற மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸை செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த டாடா கன்சியூமர்னுடைய சமீபத்தினுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் என்ன? அது ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனியா அப்படின்னா ஆமாம், அது ஒரு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய கம்பெனி. அதே மாதிரி அதுக்கு கடன் என்பது மிக குறைவாக உள்ள ஒரு கம்பெனி. இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனி 52 வீக் ஹைக்கும் 52 வீக் லோக்கும் நடுவில் இருக்குது. சமீபத்தில் 52 வீக் லோ இருந்த பங்கு தான் 500 ரூபாய் ரேஞ்சில் 900 ரூபாய் ரேஞ்சில் ஆடிக்கிட்டு இருந்த பங்கு தான். 900லேருந்து அப்புறம் 1200 போயிட்டு இப்போ மறுபடியும் 1000 ரேஞ்சுகளில் ஆடிக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு டாடா கன்சியூமர் ஷேர் ப்ரைஸ் வந்து இவங்க சமீபத்தில் என்ன குவார்ட்டர்லி ரிசல்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா எந்த விதமான பெருசாக சேதாரம் இல்லை, அதே சமயம் வளர்ச்சி இல்லை. இதுக்கு முன்னாடியே 300 கோடி 400 கோடி பக்கத்துலாம் இதுக்கு முன்னாடி 2022லேயே அந்த லாபம் என்பதெல்லாம் பண்ணிட்டாங்க. பட் சேல்ஸில் வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். முதல்லாம் 3300 கோடி பண்ணிக்கிட்டு இருந்தவங்க இப்போ 4700 கோடி இருக்கிறதுலே உச்ச அதிகமான சேல்ஸாக இந்த கஷ்டமான நேரத்துலையும் சேல்ஸ் என்பது அதிகமாக தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் அந்த பங்கு தற்போது ரிசல்ட்டுக்கு பின்பு எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி ஸ்டாண்டர்டாக ஒரு 1 மந்த் லோ அப்படின்ற ப்ரைஸில் வந்து ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. ஸோ 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் என்பதை டச் பண்ணி ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பங்காக டாடா கன்சியூமர் இருக்குது. இனி இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் தாங்கி பிடிச்சி இவனை மேலே அனுப்ப போகுதா, அல்லது இந்த 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை உடச்சி மறுபடியும் இன்னொரு வாய்ப்பாக கீழே வந்து உழுக போகுதா அப்படின்றது பொறுத்து இருந்தால் பார்க்கணும். பட் பல பேர் வந்து ஏதாவது ஒரு வகையில் 52 வீக்ஸ் ஹையை வந்து தொட்டுட்டீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. நண்பர்களே, இந்த இமாமி லிமிடெட் அப்படின்ற பங்கு தற்போது ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய ஒரு பங்காக இருக்குது. ஏன்னா 2025 இருந்து இப்போ வரைக்கும் ஸ்டார்டிங் இந்த வருஷத்தினுடைய ஸ்டார்டிங்கில் என்ன ரேட் இருந்ததோ நேர்கோட்டில் ஃப்ளாட் லைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நேர்கோட்டில் அதே ரேட்டில் அப்படியே இருக்குது. உன்னால் எங்களுக்கு என்னப்பா பிரயோஜனம் அப்படின்னா நீ கீழே எடுத்துருக்கணும், மேலே விற்றுருக்கணும், அந்த ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் நான் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ எங்கிட்ட எதுவுமே இல்லையேப்பா அப்படின்ற மாதிரி இந்த பங்கு ஒரு வருடமாக கடந்த 7 மாதமாக இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் என்ன ப்ரைஸ் இருந்தோ அதே ப்ரைஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ மீதி 6 மாதம் இருக்குது இந்த வருஷத்தில் அப்படின்னா இதே மாதிரி ஏதாவது மேலே போயிட்டு கீழே வருவீங்களா, அல்லது கீழே போயிட்டு மேலே வருவீங்களா, இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி எந்த பக்கம் பண்ண போகிறீங்க, என்ன சினாரியோ பண்ண போகிறீங்க, ஏறிட்டு இறங்க போகிறீங்களா இல்லை இறங்கிட்டு ஏற போகிறீங்களா அப்படின்றத எங்களுடைய கேள்வியாக இருக்குது. சிங்கமே வயசானாலும் எ லைன் இஸ் எ லைன் அப்படின்ற மாதிரி இந்த விப்ரோ அப்படின்ற பங்கு இப்போ தான் சமீபத்தில் ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி 180 ரூபா ரேஞ்சிலிருந்து 320 ரூபா வரைக்கும் போயிருக்கு. பர்சன்டேஜில் பாருங்கள், ஏன்னா சமீபத்தில் அது போனஸோ ஸ்பிளிட்டப் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பங்குனால ப்ரைஸ் அப்படி மாற்றி காட்டும். ஸோ 200 ரூபாயிலிருந்து அந்த பர்சன்டேஜ் கணக்கில் பார்க்கும்பொழுது ஆல்மோஸ்ட் 150% மேலே ஏறிய பங்கு தான் இந்த விப்ரோ. அதுக்கப்புறம் மார்க்கெட்டினுடைய தொடர்ந்து வீழ்ச்சினால் ஐடி பங்குகளும் வீழ்ச்சியாக இருந்த ஒரு காரணத்தினாலே இந்த விப்ரோ என்பது கீழே இறங்கிட்டு தற்போது வரைக்கும் இவனுடைய வீழ்ச்சி என்பது இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து இப்படி கீழ் நோக்கி இறங்கிட்டு இருந்தது வீழ்ச்சி. இப்போ இவனுடைய வீழ்ச்சி என்பதெல்லாம் வந்து இப்படி ஏறுமுகத்தில் அதிகமாக ஏறிடுறான், இறங்குறது கம்மியாக இறங்குறான். அந்த மாதிரி தான் இப்போ வரைக்கும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இனி அடுத்தடுத்த நாட்களில் என்ன பண்ண போகிறான், அப்படியே மாறி பழையபடி குப்புற உழுகிற மாதிரி மாறுமா, அல்லது இது அப்படியே கண்டினியூ ஆகுமா? அப்படி கண்டினியூ ஏதாவது இன்னும் ஒரு முறை 320 ரூபா வந்துச்சுன்னா கூட எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குமே அப்படின்ற மாதிரி பல பேர் பார்த்துட்ருக்காங்க. ஸோ தற்போதைய நிலைமையில் இந்த பங்கு எவ்வளவு டிவிடெண்ட் கொடுத்துட்ருக்குன்னா எப்பா 2.5% எவ்வளோ பெரிய டிவிடெண்ட் தெரியுங்களா? ஆனால் நிறைய பேர் வந்து வெளிநாட்டிலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியாவினுடைய ஐடி கம்பெனிகளுடைய அசுர வளர்ச்சி பார்த்து நாங்கள் பயந்துட்டு இருந்தோம். ஆனால் அவங்க கடைசியில் இந்த கம்பெனிகள்லாம் பெரிய பெரிய ஐடி கம்பெனி டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், விப்ரோ போன்ற கம்பெனிகள்லாம் வந்து லாபம் அதிகமாக வேறு யாருக்கும் போயிடக்கூடாதுன்னு அவங்களுடைய பங்குகளையே திருப்பி வாங்கிக்கிறது, பைபேக்கில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி டிவிடெண்டுகள் ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருந்த பணத்தை எல்லாம் நிறைய எடுத்து டிவிடெண்டாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னாக்கா இந்த சாட் ஜிபிடிலாம் இன்றைக்கி இந்தியர்களே
எத்தனையோ பேர் சும்மா சாதாரணமாக கார்ப்பரேட் இல்லாத ஆட்களே வந்து அதில் மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி நான் படிக்கிறேன். எத்தனையோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வந்து நாங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸை செஞ்சு அதை இப்போ கமர்ஷியலும் பண்ணிட்டோம். ஆனால் ஐடி துறை வந்து ஆர்டிஃபிஷியலாக பின்தங்கிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஆர்டிக்கல் நான் வெளிநாட்டு ஆர்டிக்கலில் படிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் நம்ம நாட்டினுடைய ஆர்டிக்கல்கள்லாம் நான் இப்போ எடுத்து பார்க்கும்பொழுது ஐடி துறை இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் 4 கால் பாய்ச்சலில் பாஞ்சு ஓட ஆரம்பிச்சிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நான் இப்போதைக்கு படிச்சுட்டு இருக்கேன். இனி இதுக்கு முன்னாடி லேஸ் வாக்கில் விட்டு அந்த கமர்ஷியல்லாம் போனதான் ChatGPT இப்போ சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் வேறு அந்த பிஸ்னஸை நம்ம போய் அவங்ககிட்ட இருந்து பிடுங்க முடியுமா என்னன்றதெல்லாம் நம்மளுக்கு தெரில. பட் இருந்தாலும் நம்மளுடைய பல கம்பெனிகள் இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் 4 கால் பாய்ச்சலில் ஓடுது அப்படின்ற மாதிரிலாம் இப்போ பத்திரிகை நம்ம நாட்டு பத்திரிகையில் தகவல்கள் வருது. இது என்னங்க நண்பர்களே, முன்னணி கம்பெனிகள் 2 பேர் சொல்லி வச்ச மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ மோட்டோக்கோ அந்த கம்பெனியும் வந்து பெருசாக மூவ்மெண்ட் காட்ட மாட்டேங்கிறான். இப்போ பஜாஜ் ஆட்டோ அதுவும் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போதைக்கு வண்டி ஓடாதுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஓரமாக நிறுத்தி வச்சுக்கிட்டு இருக்கு. என்ன செய்ய போகிறாங்கன்னு தெரியல. திடீர்னு ஷேருக்கு ஏதாவது ஒரு 1000 ரூபாய் ஏறினாலோ அல்லது 1000 ரூபாய் இறங்கினா கூட ஏதோ ஒரு வாலட்டிலிட்டியாக இருக்குது அப்படின்ற மாதிரி மனசுக்கு சந்தோஷமாக இருக்கலாம். அப்படி தான் பண்ணான் ஏப்ரல் மாதத்தில். நிஜமாக இங்கே பாருங்கள், 6800 ரூபாயிலேருந்து 8800 ரூபா திடீர்னு ஒரு ரேலி என்பது காமிச்சான். சந்தோஷமாக இருந்ததா இல்லையா? இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் ஜூன் மாதம், ஜூலை மாதம், இப்போ நீ ஆகஸ்ட் மாதமே பிறக்க போகுது, எந்த வாலட்டிலிட்டியும் இல்லை. என்னடா இது அப்படின்னு ஒரே குழப்பமாக இருக்குது. நன்றி, வணக்கம்.